வணக்கம் நண்பர்களே. சமூக வலைதளங்களில் ஒரு ஆடியோ ஒன்று இப்போது பரவி கொண்டிருக்கிறது. அது ஆர் ராசா, திமுகவை சேர்ந்த ஆர் ராசா எம்பி அவர் பேசியதாக, அவர் குரலும் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற தகவல் தான் வருகிறது. அந்த ஆடியோவில் அவர் என்ன பேசுகிறாரு, நான் ஒரு புக்கு எழுதியிருக்கிறேன், அந்த புக்கை ஹிந்து ராம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டார். அது என்ன புக்குன்னா, இவருடைய வாழ்க்கை வரலாறு, இவருக்கு நடந்த 2G வழக்கில் இவருக்கு நடந்தது அப்படின்னு ஒரு பெரிய வரலாறு எழுதியிருக்காரு. இப்போ இந்த வரலாறு வந்த அந்த புத்தகத்தை நான் வெளியிடும்போது திமுகவிற்குள் பெரிய பூகம்பம் வெடிக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஒன்று. இரண்டாவதாக, கனிமொழி 2G வழக்கில் வந்ததுக்கப்புறம் தான் எல்லோரும் பார்த்தீங்களுடைய, நான் சிறையில் இருக்கும்போது யாரும் பார்க்கல. யார்? ஆர் ராசா சொன்னது ஒன்று. அடுத்து, ரொம்ப முக்கியமாக, கலைஞர் டிவிக்கு பணம் போச்சு, அது உண்மை தான். அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலைன்னு அந்த ஆடியோவில் ஒரு குரல் இதாகுது. அது அவர் குரல் தானா என்பது நாம் அவருடைய பேச்சுக்களை அடிக்கடி கேட்பதால் அவர் குரல் போல் தெரிகிறது. ஆனால் இன்றைக்கு இருக்க தொழில்நுட்பம் வேறு மாதிரி இருப்பதால் அதை தொழில்நுட்ப கலைஞர்கள் தான் உறுதிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இது ஒளிநாடாக தான், வீடியோ இல்லை. ஒரு பக்கம் அவர் சொல்லியிருக்கும் விஷயங்கள் தான் சற்று அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. என்ன? ஒரு நேரம் வரும், அப்போ பார்த்துக்குவோம், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த சாதி அடையாளத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு என்னை கொடுக்குறாங்க. எனக்கு வன்னியர் சமூகத்திலையும் நான் சொந்தங்களாக பழகக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். ஒரு நேரத்தில் இவர் முட்டிட்டு திரும்பி வருவார், அப்போ நான் வச்சுக்கிறேன். யாரை சொல்கிறாரு? ஸ்டாலினை. இவர் முட்டிட்டு திரும்பி வருவார், அப்போ நான் வச்சுக்கிறேன். அப்போ தான் என் ஆட்டம் ஆரம்பிக்கும். இப்போ என் நேரம் சரியில்லை, நான் எதையுமே வெளிப்படையாக சொல்ல முடியாது அப்படின்னு. ஆனால் கலைஞர் டிவிக்கு பணம் போனது ஆமாம் போச்சு, கலைஞர் டிவிக்கு பணம் போச்சு, உண்மைதான். ஆனால் அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒரு புத்தகத்தை ஒன்று குறிப்பிடுறாரு, அவர் எழுதிய புத்தகம் எப்போது வெளிவரும், அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, யாருக்கெல்லாம் ஆப்பு வச்சிருக்கு. மிக முக்கியமாக அழகிரி அவர்கள் சொன்னதாக ஒரு தகவல் சொல்கிறார். என்ன? அழகிரி அவர் கலைஞருடைய மகன் அழகிரி திகார் சிறையில் ஆர் ராசாவை சந்திக்கும் போது ஒரு வார்த்தை சொல்கிறார், எல்லாம் ஸ்டாலின் தான் பணம் வாங்கினான்னு நீ ஒப்புக்கொண்டுட்டு வெளியே வர வேண்டியதானே அப்படின்னு பேசினதாக அதில் சொல்கிறார். இப்படி இவர் சொல்கிற விஷயங்களே இவ்வளோ ஷாக்காக இருக்குன்னா, இந்த 2G விவகாரத்தில் என்னென்ன மர்மங்கள் இருக்குது இன்மைதான் அதுலேருந்து ஒன்று ஒன்றா வெளிவரும்னு நினைக்கிறோம். 2G விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி கூட 2G ஒரு வழக்கை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன். உடனே தூம்னு குதிச்சுட்டு, உனக்கு தெரியுமா அதில் தான் தீர்ப்பு வந்துடுச்சு. தீர்ப்பு அதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு, யார் வாங்கினாங்க என்னென்னு. இப்போ இருக்க ரகசியங்கள். தீர்ப்பு வேறு, ரகசியங்கள் வேறு. தீர்ப்புக்கு தேவையானது ஆவணங்கள், ரகசியங்கள் அல்ல. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.